So good morning friends. இன்னைக்கு யூனிட் 1 மெக்கானிக்ஸில் டே 2 கிளாஸ் இம்பல்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எஃப் இன்டு டிடி இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இம்பல்ஸோட. இட் வில் பி ரெப்ரசன்டட் பை லெட்டர் ஜி, சம்டைம்ஸ் ஐன்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தோன்னா இது ஜேன்னா டிபி. ஸோ இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதை டிபிங்கிறத டெல்டா பின்னு கூட எழுதலாம். டெல்டா அல்லது டின்னா ஸ்மால் சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டெல்டா டி. டெல்டா டினா டியூரேஷன் ஆஃப் டைம், சேஞ்ச் இன் டியூரேஷன் ஆஃப் டைம். ஜே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இதை ஒரு கிராஃபு, அதாவது இந்த ஃபோர்ஸையும் டைமையும் நம்ம வந்து ஒரு கிராஃபாக போடும்போது இதோட ஏரியாவிலேருந்து என்ன கிடைக்கிறதுக்கு, இது யூஜி டிஆர்பி 2021 கேட்ட கொஸ்டின். இதோட ஏரியாங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டு டைம், அதாவது இம்பல்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது ஒரு தடவை 2021 கேட்டிருக்காங்க. ஏரியா அண்டர் விச் கிராஃப் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ். அதே மாதிரி இந்த ஃபார்முலா ஒரு தடவை இந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. யூஜிடிஆர்பி 2019 கேட்டிருக்காங்க. தென் எஸ்ஐ யூனிட் நமக்கு தெரியும். ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டன், டைமுக்கு செகண்டு. ஸோ அதுவுமே ஒரு தடவை பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அண்ட் இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் நமக்கே தெரியும். நம்ம பைக்கில் எல்லாம் ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டில் இந்த பால் கேட்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே கரெக்டு பொசிஷனில் நின்று ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கையை கொஞ்சம் பின்னாடி இழுத்து தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, அப்படியே நின்று கேட்ச் பண்ணும்போது டைம் டூரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து மோர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போது ஹீ மே கெட் ஹர்ட், இந்த கையில் வந்து பெயின் இருக்கும். ஆனால் இப்படி எடுக்கும்போது அந்த டைம் கொஞ்சம் கூட ஆகுறதுனால அந்த பெயின் இருக்காது. இதுவே இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு பிஜிடிஆர்பியில் வந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் லாஸ் ஆஃப் இம்பேக்ட். லாஸ் ஆஃப் இம்பேக்ட்னா ஒன்றுமே இல்லை, கொல்யூஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, எலாஸ்டிக் கொல்யூஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இந்த லாஸ் ஆஃப் இம்பேக்ட். இம்பேக்ட்னா கொல்யூஷன். இதில் ரெண்டு லா உண்டு. ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர்ட் லா. அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவீங்கல்ல, அது டெட்டில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. எந்த லாயை பேஸ் பண்ணி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது இட் பேஸ்ட் ஆன் தேர்ட் லா. அதாவது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் M1ங்கிற மாஸில் U1 வெலாசிட்டியில் மூவ் ஆகுறது, செகண்டு M2 U2. இது ரெண்டுமே கொலைட் ஆகும்போது கொல்யூஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லீனியர் மொமெண்டமும் கொல்யூஷனுக்கு ஆஃப்டர்நூன் இருக்கிற அந்த லீனியர் மொமெண்டமும் சேமாக இருக்குங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா. இப்போது இதில் ஃபோர்ஸு 0 இருந்து நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கலை அப்படின்னா மொமெண்டம் வில் பி கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது டெட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஷெல் எக்ஸ்ப்ளோடிங் இன் ஏர். அது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரேக்கெட் ப்ரொபல்ஷன்லாம் மேலே போகும்போது அந்த ஷெல்லு தனித்தனியாக செப்பரேட் ஆகுறது. இது வந்து அதை பேஸ் பண்ணி லா ஆஃப் கன்சர்வேஷன், அதாவது மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வில் பி கன்சர்வ் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் செகண்ட் லா, நியூட்டனோட செகண்ட் லா. அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது தேர்ட் லா கேட்டிருக்காங்க, அதனால இது கேட்பாங்க. இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் கொல்யூஷன், இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் கொல்யூஷன். இந்த ஈங்கிறது ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். அதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் இது. E இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 பை U1 மைனஸ் U2. இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம், மைனஸ் V2 மைனஸ் V1 பை U2 மைனஸ் U1. இதில் இந்த ஈங்கிற வேல்யூ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருந்து ஈங்கிற வேல்யூ 1 இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அதாவது எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. அதாவது மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜியும் கன்சர்வ்டாக இருக்கும்னு அர்த்தம். மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுமே கன்சர்வ்டாக இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருந்தால் எது கன்சர்வ் ஆகும் அப்படின்னா ரெண்டுமே கன்சர்வ் ஆகும், மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜியும் கன்சர்வ் ஆகிடும். அடுத்து E is equal to 1ன்னா திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க, பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 0க்கும் 1க்கு இடையில இருந்துச்சுன்னா அது பார்ஷியலி எலாஸ்டிக். அப்படின்னா கம்ப்ளீட்லி எலாஸ்டிக்கும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, இடையில இருக்கும்.
E இஸ் ஈக்குவல் டு 0 இந்த கொஸ்டின் பாருங்கள் யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளாஸ்டிக் இன்எலாஸ்டிக் சொல்யூஷனில் வரும். சரியா, அதாவது இந்த 2 பாடி இடிக்கும்போது தே ஸ்டிக் டுகெதர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து 2 இம்பேக்ட் கொல்யூஷனில் 2 கொல்யூஷன் இருக்குது இல்லையா. ஒன்று டைரக்ட் இம்பேக்ட், அதாவது ஹெட் ஆன் கொல்யூஷன். இப்போ ஒரு நேஷ்னல் ஹைவேல 2 கார் ஆப்போசிட்டில் வந்து கொலைட் ஆகுதுன்னா அதுதான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியும், டைரக்ட் இம்பேக்ட். இந்த டைரக்ட் இம்பேக்டில் இதுதான் டைரக்ட் இம்பேக்ட். 2 பாடி, இந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதை தான் லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஆக்ட் ஆகுது. இதோட வெலாசிட்டியோட ஃபார்முலா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது E இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் 1 இருந்து 2 மாசஸும் சேமாக இருந்தால் இந்த வெலாசிட்டிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதாவது V1 வந்து U2 V1 U2 ஈக்குவலாக இருக்கும், V2வும் U1 ஈக்குவலாக இருக்கும். அதாவது 2 ஈக்குவலி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ் இம்பிஞ்சுனா இடிக்கிறது. தென் தே இன்டர்சேஞ்ச் தேர் வெலாசிட்டி, அவங்களோட வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஈக்குவலி மாஸாக இருந்ததுன்னா. இது லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மக்கப் பண்ணணும், ஏன்னா சில டைம் டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா சவுண்டு, ஹீட்டு, வைப்ரேஷன் ஆர் ரொட்டேஷன் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இந்த ஃபார்முலா லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி 0வாக இருந்துச்சுன்னா. ஒப்ளிக் இம்பேக்ட்னா இதுதான், கொஞ்சம் சரிஞ்சு ஒரு ஆங்கிளில் இம்பேக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ஒப்ளிக் இம்பேக்ட். அது வந்து 2 டைமென்ஷனல், நம்ம பில்லியர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதுதான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதுலேயுமே லைன் ஆஃப் இம்பேக்ட் வந்து 2 விதத்தில், ஒன்று பேரலில் இந்த மாதிரியும் ஆக்ட் பண்ணும், பெர்பெண்டிகுலர்லையும் ஆக்ட் பண்ணும். அதில் வந்து மொமெண்டம் வந்து அன்சேஞ்ச்டாக இருக்கும். இது வந்து யூஜிடிஆர்பியில் 1 இயர் கேட்ட கொஸ்டின். அடுத்து இதோட 2 ஃபார்முலா, இதை ஃபார்முலாலாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா எம்சிக்யூவில் கேட்குறதுனால நம்ம ஒரு தடவை பார்த்த உடனே அந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கணும். இது வந்து டைரக்ட் இம்பேக்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள சம்மரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொமெண்டம் கன்சர்வேஷன், அதாவது கம்பேரிசன் டேபிள். மொமெண்டம் கன்சர்வேஷன் இந்த டைரக்ட் இம்பேக்டில் வந்து எலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் வரும், ஒப்ளிக்கில் வந்து செப்பரேட் கம்போனண்ட் லைன் ஆஃப் இம்பேக்டில். அடுத்தது 1 டைமென்ஷனல் மோஷன், இது 2 டைமென்ஷனல். இங்கே எலாஸ்டிக் கைனட்டிக் எனர்ஜி அப்ளிகபிள் இன் எலாஸ்டிக் கொல்யூஷன். இங்கே எலாஸ்டிக் கொல்யூஷன் தான், பட் கொஞ்சம் ஆங்குலர் கன்சிடரேஷன். இதில் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா 2 இது இருக்கிறதுனால எக்ஸும் ஒய்யும் இருக்கிறதுனால இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும், இதில் ஒரு ஆன்சர். நமக்கு வெக்டர் நோட்டேஷனில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இது எக்ஸாம்பிள் ரியல் வேர் ஹெட் ஆன் கார் கிராஷஸ். நான் சொன்னது மாதிரி நேஷ்னல் ஹைவேல 2 கார் வந்து இடிக்கும்போது. இது பில்லியர்ட்ஸ். ஸோ இது இவ்வளோ தான் டைரக்ட் இம்பேக்ட் அண்டு இன்டைரக்ட் இம்பேக்ட். அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸ் வில் பி ரெப்ரசன்டட் பை த லெட்டர் மியூ தான் ரெடியூஸ்டு மாஸ். இதோட ஃபார்முலா 2 வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். மியூ இஸ் ஈக்குவல் டு M1னா ஃபஸ்ட்டு பாடியோட மாஸ், M2 செகண்ட் பாடி டிவைடட் பை டோட்டல் மாஸ். இது பிஜிடிஆர்பியில் 1 இயர் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 மாஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது M இது M, அப்போ M², இது 2M, M கேன்சல் ஆயிரும். மியூ இஸ் ஈக்குவல் டு M/2. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது சென்டர் ஆஃப் மாஸ். அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது அடுத்தது வேறு, இது மொத்த மாஸும் சென்டரில் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போது 2 மாஸ் எடுத்தோம் இல்லையா. M1 ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா M2வை எடுக்க வேண்டாம், அப்போது ரெடியூஸ்டு மார்க்ஸுங்கிறது M1 வரும். M2 ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை M1 எடுக்க வேண்டாம், அது M2வில் வரும். ஸோ இதோட சில அப்ளிகேஷன்ஸ், சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம், ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம்ஸ், 2 பாடி குவாண்டம் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம், இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஸ்டில் ஒரு கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு தெரியும், இந்த என்டையர் வெயிட், இந்த மொத்த வெயிட்டும் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான், சென்டரில் ஆக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது டெட்டில் கேட்டிருக்காங்க 2022. என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி வந்து கான்சன்ட்ரேட்டிங் அட் ஏ பாயிண்ட். டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு போட்டில் போகிறோன்னு வைங்களேன், ஒரு ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது எல்லா பர்சனும் இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஒரு சைடில் வந்துட்டாங்கன்னா இந்த போட் இந்த பக்கம் சரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் இந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். இது யூனிஃபார்ம் பாடிஸ். அப்படின்னா ஒரே ஷேப்பில் இருக்கிற பாடிஸ்னால் யூஸ்வலாக சென்டரில் தான் அது இருக்கும்.
அடுத்தது இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த சென்ட்ரா கிராவிட்டி நடுவில் தான் இருக்கணும் அப்படின்னா அது இன்சைடு தான், பாடியோட இன்சைடு தான் இருக்கணும்னு இல்லை. அது இன்சைடு இருக்கலாம், ஆன் த சர்ஃபேஸ் இருக்கலாம், இல்லை அவுட் சைடு கூட இருக்கலாம். யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்டில் இருந்தால் சென்ட்ரா கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அன்ஈக்குவலாக இருக்கும். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது யூஜிடிஆர்பியில் கேட்ட பாயிண்ட். ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கிள் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்லி. அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை பொறுத்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ் மாறலாம் அப்படிங்கிறது. இதில் நம்ம சிலபஸில் இந்த 4 கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில். இதுதான் சாலிட் ஹெமிஸ்பியர். சாலிடுனா உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க, அதுதான் சாலிட் ஹெமிஸ்பியர். இது 3r/8 ஃப்ரம் பேஸ். ஃப்ரம் பேஸ்னால் இதில் இருந்து 3r/8. ஹாலோஸ்பியருக்கு இதுதான் ஹாலோஸ்பியர். உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். r/2 ஃப்ரம் பேஸ். டெட்ராஹெட்ரன்னா இதுதான், இந்த ஷேப்பு தான் டெட்ராஹெட்ரன் சொல்லுவோம். 3h/4 ஃப்ரம் வெர்டிசஸ் இதிலிருந்து வரும்போது h/4 ஃப்ரம் த பேஸ். சாலிட் கோனில் வந்து h/4 ஃப்ரம் த பேஸ், 3h/4 ஃப்ரம் த வெர்டெக்ஸ். இவ்வளோதான் இந்த இன்றைக்கி நம்ம முடித்த கொஸ்டின். இம்பல்ஸ், இம்பேக்ட், அதில் 2 டைப்பு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், லாஸ் ஆஃப் இம்பேக்ட், சென்ட்ரா கிராவிட்டி, ரெடியூஸ்டு மாஸ். இவ்வளோ முடிச்சிருக்கோம். இதோட நோட்ஸ் இதாக இருக்குது, வேணும்னு உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருந்துமே 20 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.